நண்பர்களுக்கு வணக்கம். பஸ் டிராவல் அப்படின்றது ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துக்கு இறங்குறது வரைக்கும் சொகுசாக படுத்துக்கிட்டு ஏசியில் ட்ராவல் பண்ணுறது கிடையாது. ஒரு ஊரில் இருந்து பஸ்ஸே போகாத ஒரு கிராமத்து வழியாக போகிற பஸ்ஸில் பயணம் பண்ணி அந்த மக்களோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மக்களோட பேச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறைகளில் இருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பஸ் டிராவலை கம்ப்ளீட் பண்ணணும். பெருநகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் அப்படின்னா கோடை காலத்தில் ஒரு குடம் தண்ணி கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மட்டும்தான். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கு நீங்கள் டிராவல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிற ஒரு குடம் தண்ணீர் தான் இங்கே ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த பகுதிகளில் இயக்கப்படுற டவுன் பஸ்ஸுகளில் டிராவல் பண்ணி பாருங்க. நான் முதலத்தொட்டு சாயல்குடி ஆப்பநாடு உள்ள போயிட்டு வர ஒரு பஸ்ஸில் டிராவல் பண்ணேன். பஸ்ஸில் ஏறி இறங்குறதுக்குள்ள ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியான ஃபீல். ஆனால் இந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இப்படி பேருந்துகள் தான் இயக்கப்படுது. இதுதான் அவசர கால ஊர்தியும் கூட. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள் உள்ள கிராமங்களுக்கு போனீங்கன்னா அழகான சீனரிஸ் கிடைக்கும். இதுவும் சீனரிஸ் தான். யாராவது ட்ராவல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.